சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐம்கார ஹ்ரீம்கார ரஹஸ்யயுக்த ஸ்ரீம்கார கூடார்த்த மகாவிபூத்யா ஓம்கார மர்ம பிரதிபாதினீभ्यां நமோ நம ஸ்ரீ குருபாதுகாभ्यां सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या एषाभिधा मे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिगे मनोहारिदेहं महच्चित्तगेहं मयि देवदेवं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम् दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि गृह्णन्तुं स्तोतुं वा कथम् अकृतः पुण्यः प्रभवति 64th ஸ்லோகம் லாஸ்ட் வீக் பார்த்தோமே, அது கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? எல்லாரும் இருக்கேலா? எங்க இருக்கேன் எல்லாரும்? எனக்கு யாருமே தெரியல. நான் இருக்கேன்ப்பா. ராம் ராம்பா. ராம் ராம். சரி, எல்லாருக்கும் கேட்கறது இல்ல, கிளியரா இருக்கா? சரி, எஸ்பா. 64th ஸ்லோகம் சொல்லணுமா திருப்பி? அவிஷ்ராந்தம் பத்யுஹு குணகணகதாம்ரேண ந ஜபா சொல்லணுமா திருப்பி? அது கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? இருக்கா? 64th is good enough. எனக்கு 3 பேர் தான் தெரியறாளே, பாக்கி பேர் எல்லாம் தெரியவே இல்லை. எல்லாருமே இருக்கா இந்த எங்களுக்கு பாக்குறது. அனி உங்களுக்கு தெரியும் தான். including you, 9 people. சரி, ஓகே. 65th श्लोकम् रणे जित्वा दैत्यान् अपहृतशिरस्त्रैः कवचिभिः निवृत्तैः चण्डां शत्रिपुरहरनिर्माल्यविमुखैः विशाखेन्द्रोपेन्द्रैः शशिविशदकर्पूरशकला विलीयन्ते मात तव वदनताम्बूलकबलाः. ஸ்பிளிட் ஒரு தடவை சொல்றேன் திருப்பி. ரணே ஜித்வா தைத்யான் अपहृत शिरस्त्रैः कवचिभिः निवृत्तैः चण्डांश त्रिपुरहर निर्माल्य विमुखैः विशाख इन्द्र उपेन्द्रैः शशि विशद कर्पूरशकला विलीयन्ते मात तव वदनताम्बूल कबलाः. புரிஞ்சுதா? ஸ்பிளிட் புரிஞ்சுதா?
சரி, மீனிங் போலாம். இருக்கா புரியல, டவுட்ஸ் இல்லைன்னா கேளுங்க. எனக்கு எல்லாரோட வியூவும் தெரியல. ஸோ ஹேண்ட் ரைஸோ இல்லை அன்மியூட் பண்ணி பேசினாதான் எனக்கு தெரியும் போல. சரியா? என் லேப்டாப் இன்னும் அது நார்மல் யூஸ்வலி இருக்கிற அப்கிரேடட் ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வரல. அதனால எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி. ரணே ஜித்வா, ரணத்தில் ஜெயித்து விட்டு. எந்த ரணத்துல ஜெயிக்கணும்? தேவாசுர யுத்தத்துல ஜெயிச்சுட்டு. தைத்யான் அபஹிருத ஷிரஹ த்ரைஹி. சோ இந்த தைத்யான்ங்கிற வார்த்தை ரணே ஜித்வாவோடையும் சேர்ந்துக்கும், தைத்யான் அபஹிருத சிரஸ்திரைஹியோடையும் சேர்ந்துக்கும். அந்த ரணே ஜித்வாங்கிற ஃப்ரேஸுக்கும் அபஹிருத சிரஸ்திரைஹிங்கிற ஃப்ரேஸுக்கும் காமனான வார்த்தை தைத்யான். ஏன் அப்படின்னா அசுரர்களை ரணத்தில் வென்று விட்டு அப்படிங்கிற அர்த்தத்திலையும் அசுரர்கள் அப்படிங்கிற வார்த்தை சேரும். அசுரர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட மகுடங்கள் அப்படிங்கிற விதத்திலையும் அது சேரும். சோ அசுரர்களை வென்று விட்டு அசுரர்களுடைய அபஹிருத சிரஸ்திரைஹி, தலையில இருக்கிற மகுட்டத்தை வென்றதுக்கு அடையாளமா எடுத்துட்டு வராலாம். அதை எடுத்து போட்டுட்டு வராலாம் தேவதைகள். இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அபஹிருத சிரஸ்திரைஹி அப்படின்னா தேவாசுர யுத்தத்துல தைத்தியர்களை வென்று விட்டு தலையில இருக்கிற தலையில இருக்கிற மக்குட்டத்தை மட்டும் கழற்றா, கவச்சங்களை இன்னும் போட்டுன்னு இருக்கா. யாரு? தேவர்கள். நிவிருத்தைஹினா திரும்பி வந்தன்னு அர்த்தம். யுத்தத்துல இருந்து திரும்பி வந்த தேவர்கள் தலையில இருக்கிற மக்குட்டத்தை கழட்டி வச்சுட்டு இருக்கா, இன்னும் அந்த கவச்சத்தை போன்றிருக்கான்னா ஜஸ்ட் தே ஆர் என்டரிங், தே ஹவ் ஜஸ்ட் ஒன் த வார், தே ஆர் கமிங் இன். எங்க வரானா ஸ்லோகத்துல இட் இஸ் நம்ம அசியூம் பண்ணிக்கணும் தட் யுத்தத்தை வென்று விட்டோம் அப்படிங்கிற செய்திய அம்பாள்கிட்ட வந்து சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்காக வந்து வரா அப்படின்னு அர்த்தம். அப்போ திரும்பி வந்த அவர்கள் சண்டாம்ச திரிபுரஹர நிர்மால்ய விமுகைஹி. சண்டாம்சனா சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரருக்கு சொந்தமான திரிபுரஹர நிர்மால்யம், பரமேஸ்வரனுடைய பிரசாதம், which is left over for சண்டிகேஸ்வரன். விமுகைனா அதை கூட கண்டுக்காம, அதை கூட பார்க்காம அப்படின்னு அர்த்தம். விமுகம்னா முகத்தை திருப்பிண்டு வருது, ஆர் அதை கண்டுக்காம வருது, அதை இக்னோர் பண்றதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் புரிஞ்சுதா? புரிஞ்சதா? So the first 2 lines வந்து it's all adjective to third lineல இருக்கிற first வார்த்தை விஷாகேந்திரோ பேந்திரைஹி. விஷாக அப்படின்னா யாரு? முருகப்பெருமான். இந்திர அப்படின்னா இந்திரன். உபேந்திரன்னா மகாவிஷ்ணு. இவர்கள்லாம் எப்படி இருக்கான்னா சண்டிகேஸ்வரர் கிட்ட இருக்கிற பரமேஸ்வர பிரசாதத்தை கண்டுக்காம வரா அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ரெண்டாவது நிவிருத்தைஹி, தெய்வாசுர யுத்தத்தை புரிஞ்சுட்டு திருப்பி வந்த விஷாகேந்திரோபேந்திரைஹி, அது ஒரு ஃப்ரேஸ். ரணே ஜித்வா தைத்யான் அபஹிருத சிரஸ்திரைஹி கவச்சிபிஹி விஷாகேந்திரோபேந்திரைஹி. யுத்தம் புரிஞ்சுட்டு திருப்பி வந்து மக்குட்டங்களை கையில எடுத்து வச்சுண்டு கவச்சங்களை மட்டும் பூண்டு கொண்டிருக்கும் முருகப்பெருமான், மகாவிஷ்ணு, இந்திராதிகள் அப்படின்னு அர்த்தம். புரியத்தா? 3 விதமா அவளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பண்றான். அவ என்ன பண்றா? சசி விஷத கற்பூர சகலா.
சசி அப்படின்னா சந்திரனை போல, விஷதனா வெண்மையான, கற்பூர சகலா அப்படின்னா பச்சை கற்பூரத்தோடு கூடிய, அதாவது அந்த பச்சை கற்பூரத்துக்கு டிஸ்கிரிப்ஷன் என்ன, சசி விஷத, சந்திரனை போல வெண்மையான இருக்கிற கற்பூரத்தோடு கூடிய தவ உன்னுடைய வதன தாம்பூலம், வாயில் நன்றாக மெல்லப்பட்ட தாம்பூல கவளங்கள், கபலகான என்ன கவலங்கள், விலியந்தே விழுங்கப்படுகின்றன. யாரால் விழுங்கப்படுகின்றன? விஷாகேந்திரோ பேந்திரைகி, விஷாகனால், இந்திரனால், உபேந்திரனால் விழுங்கப்படுகிறது. சோ அம்பாள் கிட்ட சொல்றதுக்கு வரா, தெய்வாசுர யுத்தம் நல்ல விதமா முடிஞ்சது, நாங்க அசுரர்களை வென்று விட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு வரா. வந்தவா பரமேஸ்வர பிரசாதத்தை எடுத்துக்கல. ஆனா அம்பாள் யாரு? பட்ட மகிஷி. அதனால அவள்கிட்ட மரியாதை காமிக்கணுங்கிறதுக்காக தலையில இருக்கிற மக்குட்டத்தை கழட்டி கையில வச்சுட்டு இருக்கா. அந்த மக்குட்டத்துக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன? அசுரர்களை வென்ற விதமா, அசுரர்களை வென்று விட்டோன்னு காமிக்கிறதுக்கா அவளுடைய மக்குட்டங்களை வேற எடுத்துக்கொண்டு அவ போட்டுட்டு வந்தாங்கிறது ஒரு விதமான டிஸ்கிரிப்ஷனும் இதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அம்பாள்கிட்ட மரியாதையா வந்து நிக்கிறா. அப்ப அம்பாள் வாயில தாம்பூலத்தை போட்டு சாப்பிட்டுன்னு இருக்கா. அந்த தாம்பூலம் பச்சை கற்பூரம் ஆதி திரவியங்களால், வாசன திரவியங்களால் செய்யப்பட்ட தாம்பூலம். வெத்தலையோட பச்சை கற்பூரம், ஏலக்காய், இது விசேஷமா, அதுவும் நவாவரண பூஜைகள்ல ரொம்ப விசேஷமா இந்த தாம்பூலத்தை ரெடி பண்ணுவான். நான் அம்பாளுக்கு நாமாவே இருக்கு, கற்பூர வீட்டி காமோத சமாகர்ஷி திகந்தர. அம்பாள் வாயில இருக்கிற கற்பூரம், அம்பாளுடைய வாசனை, அந்த கற்பூர வாசனைக்கு உலகமெங்கும் பரவக்கூடிய வாசனை அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் உண்டு. ஸோ தாம்பூலம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு. இந்த தாம்பூலத்துக்கு மகிமையும் உண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். மூக்க கவிக்கு தாம்பூலம் வாயில போட்டதுனால ஊமையா இருந்தவர் 500 ஸ்லோகங்கள் பாடினார்னு கதை கேட்கிறோம். ஸோ அம்பாளுடைய தாம்பூலத்துக்கு மகிமை ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த தேவதைகள் பரமேஸ்வர பிரசாதத்தை கூட பொருட்படுத்தாம அம்பாள்கிட்ட வந்து நின்றுண்டு அம்பாளுடைய தாம்பூலம் கிடைக்கும்னு வெயிட் பண்ணி அதை வாங்கி அதை எச்சல்னு கூட பார்க்காம அதை விழுங்குறா, பிரசாதமா எடுத்து அதை விழுங்குறா அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன். இங்க இன்னொன்னு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பரமேஸ்வரனுடைய பிரசாதம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சுன்னா சண்டிகேஸ்வரர் ஒருத்தருக்கு தான் அதுக்கு ரைட்ஸ் உண்டு அப்படின்னு பேசலாம். சண்டிகேஸ்வரர் யாரு? மனுஷ ஜென்மத்துல கும்பகோணம் பக்கத்துல ஒரு கிராமம். மாமி அது என்ன கிராமம் மாமி? கிருஷ்ணவேணி மாமி, சேந்தனூரா? ஓகே. அந்த கிராமத்துல அவர் அந்தன குலத்துல பிறந்தவர், வேதாதிகள் அபியாசம் பண்ணிட்டு மாடு மேய்க்க போயின்னு இருந்தார். போன இடத்துல காவேரி கரையில சிவலிங்கம் வச்சு அதுக்கு பூஜை பண்றார். மாடு அதனால எக்ஸஸா பால் சொரிய ஆரம்பிச்சது. அதுவாவே வந்து சிவ பூஜைக்காக பால் கொடுத்தது. குடம் குடமா இவர் குடிச்சு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சார். மாடெல்லாம் தன் பாலை எல்லாம் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கே கொடுக்கறது. ரிட்டர்ன் வரும்போது கறக்கிறதுக்கு பால் குறையிறதுன்னு வில்லேஜ் ஃபுல்லாத்துல இருந்து கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிது. எல்லாரும் போய் அந்த குழந்தையோட அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான். என்ன நடக்கிறது பாக்குறேன்னு சொல்லிட்டு இவரும் போறார். போய் பார்த்தா கறக்கிற பால் எல்லாம் சிவ பூஜைக்கு இவர் லிங்கம் பண்ணி அத சிவபெருமானுடைய திருமேனி மேல கொட்டுறார். எல்லாருடைய மாடுல இருந்து பாலை கறந்து கொட்டுறார். அதனால பால் வந்து கிராமத்துல இருக்கிறவாளுக்கு கறந்தா வரமாட்டேங்கிறதுன்னு மரத்து பின்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தா அந்த குழந்தையோட அப்பா நேரம் வந்து அவனை அடிக்கிறதுக்கு வர்றார். ஃபர்ஸ்ட் அவர் அடிக்கிறார். அந்த குழந்தைக்கு ஆக்சுவலி கண்டுக்கவே இல்லை. சிவ தியானம் பண்ணிட்டு இருந்தது, அதுலயே விலீனமா இருந்தது. இந்த சிவலிங்கம் இருக்கிற தொட்டு தானே இந்த குழந்தை இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த சிவலிங்கத்தை அடிக்க போகும்போது அவ உதைக்கிற சிவலிங்கத்தை உதைக்க போகும்போது அப்பான்னு கூட பார்க்காம காலை
ஆக்ஸால போட்டு வெட்டி அவ அப்பாவை கொன்னுடுறார். அப்பா சிவபெருமான் அங்க வந்து உனக்கு என் மேல இவ்வளவு பக்தி உண்டே அப்படின்னு சொல்லி தன்னிடத்துல அவரை ஏத்துண்டு தனக்கு முதன்மையான தொண்டனா வச்சுட்டு இருக்கார். அதான் சண்டிகேஸ்வரர். சோ சண்டிகேஸ்வரர் வந்து சிவபெருமானுக்கு முதன்மையான தொண்டர். அதனால எல்லா சிவன் கோவில்லையும் என்ன பார்ப்போம், சண்டிகேஸ்வரர் சைட்ல இருப்பார் இல்லையா, அப்பேற்பட்ட ஸ்தானம் கொடுத்தார் சிவபெருமான். ஏன்னா அப்பான்னு கூட பார்க்காம சிவபக்திய வசதியா வச்சிருந்தார். அப்பாவுக்கு மோட்சத்தை வாங்கி கொடுத்தார் அவர் சண்டிகேஸ்வரர். அவர் பேரு டக்குன்னு வாயில வரல. பட் இந்த சரித்திரம் உண்டு. தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அப்படின்னு ரெஃபரன்சஸ்லாம் தேவார திருவாசகத்துல திருமுறைகள்ல நிறைய வருது. நிறைய பாட்டுல இதை பத்தி ரெஃபரன்சஸ் வரும். இவர் பேரு சண்டேச நாயனார்னு 63 நாயன்மார்கள் சரித்திரத்துல வரும். சண்டிகேஸ்வரர் எப்பேற்பட்ட தொண்டன் அப்படின்னா, சிவபெருமானுடைய லெஃப்ட் ஓவர் இருக்கு இல்லையா, அவர் சாப்பிட்டு மிச்சம் வச்சதை பிரசாதமா எடுத்துக்க கூடியவர். சண்டிகேஸ்வர பெருமானுக்கு தான் இந்த பிரசாதம் ரைட்ஸ் உண்டு டு டேக். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் சிவ தியானத்திலேயே இருந்துண்டு, எப்ப பார்த்தாலும் சிவபெருமானே நினைச்சுண்டு, எப்ப பார்த்தாலும் சிவநாமாவே சொல்லிண்டு பர்ஃபெக்டான ஆச்சாரத்தோட இருக்கிறதுனால, சிவ பூஜைக்குன்னு ஒரு ஆச்சாரம் உண்டுன்னு சொல்லுவாள். ரொம்ப கலோக்கியலா சொல்லணும்னா ரொம்ப மடியோட சுத்தமா இருப்பா சிவ பூஜை பண்றவாள்லாம். பெருமாள்கிட்ட பூஜை பண்ண போறவா அவ்வளோ இருக்க மாட்டான், அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டான். ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பா. ஆனா சிவ பூஜையில ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா. கவனிச்சிருக்கேலா, ரொம்ப மடியா இருப்பா. கவனிச்சிருக்கேலா, சிவ பூஜைன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா நியமமா பண்ணுவா. அந்த அளவுக்கு ஆச்சாரம் இருக்கிறவாளுக்கு தான் பிரசாதம். இன்ஃபேக்ட் நான் எங்க ஆத்துல பார்த்துருக்கேன். எங்க மாமனார் பூஜை பண்ணுவார், தீர்த்தம் கொடுப்பார். குளிச்சாச்சு, சாப்பிடலன்னா தீர்த்தம் உண்டு, சாப்பிட்டேன்னா தீர்த்தம் கிடையாது. சிவ பூஜை முடிஞ்சு தீர்த்தம் வாங்கிக்கணும்னா உப்பு போட்டு ஏதாவது சாப்பிட்டுருந்தா தீர்த்தம் இஸ் நாட் அலவுட். ஸோ அந்த அளவுக்கு அதில் நியமம் ஃபாலோ பண்ணுவா. ஸோ அப்படி அந்த ஆச்சாரத்தோடு கூடி யார் எப்போதுமே இருக்கான்னா சண்டிகேஸ்வர பெருமான் ஒருத்தர் தான் இருக்கார், பரமேஸ்வர பிரசாதம் சாப்பிட்றதுக்காக. இப்போ வெளியில இருந்து வந்த வாழ்கிட்ட அந்த ஆச்சாரம் இல்லை. அதனால அவளுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கொஸ்டினே அங்க வரல. தே டிட்ன்ட் மைண்ட், கண்டிப்பா நம்மளுக்கு கிடையாதுன்னு. ஆனா அம்பாள்கிட்ட போய் நின்று அம்பாளுடைய பிரசாதத்தை மட்டும் வாங்கிக்கிறா. ஏன்னா அம்மா அப்படின்னு வர்றதுனால அந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தேவதைகளுக்கு. அம்பாள்கிட்ட கருணை உண்டு, அவ இந்த ஆச்சார நியமங்கள்ல பார்க்க மாட்டா, நம்ம நேர போய் நிக்கலாம். தைத்தியர்களை வதம் பண்ணிட்டு வந்தானா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சம்ஹாரம் பண்ணிருக்கா. அழுக்கா இருக்கா, உடம்பு ஃபுல்லா பிளட் ஸ்டெயின்டா இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஒரு நார்மலா சாப்பிடணும்னாலே வெளியில இருந்து போயிட்டு வரோம், நார்மலா சாப்பிடணும்னாலே என்ன பண்ணுவோம்? குளிச்சுட்டு தான் சாப்பிடுவோம். குளிப்போம், இல்ல அட்லீஸ்ட் கை கால் மூஞ்சி எல்லாமேட்டு தான் சாப்பிட உட்காரும். ஜென்ரலா நம்ம ஃபாலோ பண்றாங்க. ஆனா அம்பாளுடைய பிரசாதம் வாங்கிக்கிறதுக்கு அது கூட தேவையில்லை. அதை இண்டிகேட் பண்றதுக்கு தான் அந்த வார்த்தை கவச்சிவி, கவச்சத்தோட வரா அப்படின்னு சொல்றான். அம்பாள்கிட்ட அந்த வாத்சல்யம் உண்டு, அம்பாள்கிட்ட அந்த பிரசாதம் கிடைக்கவும் கிடைக்கும். சண்டிகேஸ்வரனுக்கு பரமேஸ்வரன் பிரசாதம் மாதிரி வா ஆச்சார சுத்தி இருந்தாதான் பிரசாதம் கிடைக்குங்கிறது கிடையாது. அம்பாள் மென்னு முழுங்கிட்டு இருக்கிற தாம்பூலத்தை வாங்கி வா சாப்பிடுறான்னு சொல்றான். அதான சொல்லியிருக்கு, அம்பாள் வாயில நன்றாக மெல்லப்பட்ட அந்த தாம்பூலம் அத என்ன பண்றது, விலியந்தே விழுங்கப்படுகின்றன அப்படின்னு போட்டிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவா வாங்கி அத முழுங்கறான்னு அர்த்தம். சோ அம்பாளுடைய தாம்பூலத்துக்கு ஒரு மகிமை, அது எங்கேயும் கிடைக்காது. அம்பாள் உடைய உச்சிஷ்டம், அம்பாளுடைய எச்சல் பட்டுதுன்னா அவன் எப்பேற்பட்டவனா ஆவான் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஸோ இந்த ஸ்லோகம் மெயினா அதை பத்தி சொல்றது. பட் உள்கருத்தா இன்னொன்னு ஒண்ணு என்ன சொல்றதுன்னா, அம்மாங்கிற என்ன பட்ட மகிழ்ச்சியா இருந்தாலும் அம்மாங்கிற ஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த ஆச்சார நியமங்களோட போய் தான் அவளை அப்ரோச் பண்ணணுங்கிறது இல்லை. ஷீ இஸ் ஈஸிலி அப்ரோச்சபிள்.
அவளோட பிரசாதம் ஈஸியா கிடைச்சிடும் அப்படிங்கிற கருத்தும் இதுல இருக்கு. எப்பேற்பட்ட முருகப்பெருமானா இருந்தாலும் பரமேஸ்வர பிரசாதம் சாப்பிடுறதுக்கு அவர் தன்னை சுத்தி பண்ணிட்டு தான் வரணும். அது அப்பா, அதனால அந்த ரூல்ஸ் அப்ளை. ஆனா இங்க அம்மாட்ட வராங்கிறதுனால அந்த ரூல்ஸ் இல்லை. நம்மளே அப்படிதானே பண்ணுவோம். குழந்தைகள் விளையாடிட்டு வரா, டாப் டு பாட்டம் டர்ட்டியா இருக்கா, பசிக்கிறதுன்னு சொல்லியாச்சுன்னா கையில இருக்கிறத தூக்கி நம்ம வாயில அடைச்சு விடுவோமே தவிர நீ கையலமின்னு வந்தாதான் நான் தருவேன்னு ஆல் த டைம் வி டோன்ட் டூ. ஸோ நம்மளுடைய மனசுலயே அந்த கருணை இருக்கும் போது அம்பாளுக்கு இருக்காதா? இதே அவ அப்பாட்ட போய் நின்னா அவர் என்ன சொல்றார், கையலமின்னு வாடாம்பார். அண்ட் they will wait till the kid gets himself or herself ready to eat anything. நம்ம என்ன பண்ண மாட்டோம், பொருட்படுத்த மாட்டோம். இந்தாடா அப்படின்னு சொல்லி நம்ம கையால எடுத்து அது வாயில 2 இதாக அடைச்சு விட்டுட்டு நம்ம போய் கையால மீன் போயிடுவோம். கரெக்டா? வி டூ திஸ் ஜென்ரலி. நம்ம லைஃப்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிட்டத்தட்ட அந்த மாதிரி. புரிஞ்சுதா இந்த ஸ்லோகம்? யாருக்காவது புரியலையா? அதை ரிப்பீட் பண்ணணுமா? மங்களம் மேம், பாமா மாமி, கிருஷ்ணவேணி மேம், புரிஞ்சுதுமா. ஸ்வேதா மேம், பிரேமலதா மேம். ஸ்லோகம் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்கப்பா. ரணே ஜித்வா दैत्यान् अपहृत शिरस्त्रै कवचिभिः निवृत्तैश्चण्डांश त्रिपुरहर निर्माल्य विमुखैः विशाखेन्द्रोपेन्द्रैः शशि विशद कर्पूरशकला विलीयन्ते मातस्तव वदनताम्बूलकबलाः. ஓகேப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாமா? சொல்லுங்க, யாரோ ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது. ஓகே. சரி. விபஞ்ச்யா காயந்தி விவிதம் अपदानं पशुपतेः त्वयारब्धे वक्तुं चलितशिरसा साधुवचने तदीयैर्माधुर्यैरपलपिततन्त्रीकलरवां निजां वीणां वाणी निचुलयति चोलेन निभृतम्. विपञ्च्या गायन्ति विविधम् अपदानं पशुपतेः त्वयारब्धे वक्तुं चलितशिरसा साधुवचने तदीयैः माधुर्यैः अपलपिततन्त्रीकलरवां निजां वीणां वाणी निचुलयति चोलेन निभृतम्. ஸ்பிளிட் புரிஞ்சுதா? இன்னொரு தடவை சொல்லணுமா? எனக்கு தான் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. நீங்க சொன்னது எனக்கு பாதி தான் கேட்டது, பாதி பக் பக் பக்குன்னு தான் கேட்டது. எதனாலன்னு தெரியல. எனக்கு தான் ப்ராப்ளமோ? ஏன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் சென்னைக்கு. எனக்கு கிளியரா இருக்கு. ஓகே, எனக்கு தான் ப்ராப்ளம். இருக்கு பிரேமா. ஓகே, எனக்கு தான் இப்ப ப்ராப்ளம்பா. எனக்கு கேட்கவே இல்லை பாதி. இன்னொரு தடவை சொல்றேன், நீங்க வேணா இடம் மாறி உட்காரு. ஓகே ஓகேப்பா. விபஞ்ச்யா காயந்தி விவிதமபதானம் பசுபதேஹ त्वयारब्धे वक्तुं चलितशिरसा साधुवचने तदीयैर्माधुर्यैः अपलपिततन्त्रीकलरवां निजां वीणां वाणी
நிச்சுலயதி சோலேன நிப்ருதம். இப்ப கிளியரா இருக்குப்பா. தேங்க்யூ. ஓகே, இந்த ஸ்லோகத்தோடைய பின்னணி என்னன்னா, சரஸ்வதி வந்து பரமசிவனாருடைய மகிமைய பாட்டா வீணையில பாடுறான். இதான் அம்பாள் கேக்குறா. கேட்டு ஆஹா இது எவ்வளவு நன்னா இருக்கு அப்படின்னு அம்பாள் தலையசைச்சுண்டு சொல்றா. அந்த அம்பாளுடைய அந்த வாக்கு எவ்வளவு இனிமையா இருக்குன்னா, அம்பாள் பேச ஆரம்பிச்சு அம்பாளுடைய அந்த பேசுற அந்த இனிமை இருக்கே, அந்த இனிமையை கேட்டு சரஸ்வதி என்ன பண்ணிக்கிறாளாம், அவ வீணையினுடைய அந்த தந்தியில இருந்து எழற சவுண்டை விட அம்பாளுடைய இன்சொல் இன்னும் மதுரமா இருக்குன்னு வீணைய துணி போட்டு மூடி வச்சிடறாளாம். அதுதான் இந்த ஸ்லோகம். ஓகே, நீ பேசுறது வீணை சவுண்டை விட ரொம்ப இனிமையா இருக்கு, வீணைக்கு இது அவமானம் அப்படின்னு சொல்லி வீணைய மூடி வச்சிடறாங்க. அதுதான் இந்த ஸ்லோகம். விபஞ்சியா காயந்தி. விபஞ்சியானா வீணையால. சோ அம்பாளுடைய வீணைக்கு கச்சபின்னு பேர். சோ வீணை அப்படிங்கிற சப்தத்துக்கு விபஞ்சின்னு ஒரு சினனிம். ஸோ விபஞ்சினா என்ன? வீணை. வீணையோட சினனிம் அது. ஸோ வீணையில காயந்தி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ற, வீணையால் வாசிக்கிற, வீணையால் பாடுகின்ற. விவிதம், விவிதம்னா பல வகையான. பசுபதேகே அபதானம். பசுபதி யாரு? பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுடைய அபதானம்னா லீலைகள். சோ சரஸ்வதி என்ன பண்ணிட்டு இருக்கா? வீணையில பரமேஸ்வரனுடைய லீலைகளை பாடுறா. ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சுதா? பசுபதேகே விவிதம் அபதானம் விபஞ்சியா காயந்தி. வீணையில பரமேஸ்வரனுடைய விதவிதமான லீலைகளை பாடுகின்றாள். ஓகேவா? அடுத்து துவயாரப்தே வக்தும் சலித சிரசா சாது வச்சனே. துவயா, துவயானா உன்னால், சலித சிரசா, சலித சிரசானா தலையாட்டிண்டு, சிரசானா தலை, சலித்தனா ஆடுறது. ஸோ ஆடும் தலையால் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆமோதிக்கிறது, தலையாட்டுறோம்ல, நன்னா இருக்கு அப்படின்னு இப்படி தலையாட்டுவோமே, அதை என்ன, அதை எப்படி சொல்றாரு இவர்? சலித சிரசா, தலையாட்டி கொண்டு. சாது வச்சனே. சாது அப்படின்னா ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்றோம்ல, சாதுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணா சம்ஸ்கிருதத்துல. சாது, சாது ரொம்ப சாதுவா இருக்கு அப்படின்னா என்ன? வெரி அப்ராப்ரியேட், ரொம்ப நன்னா இருக்கு அப்படிங்கிறதுக்கு. இப்ப நம்ம கச்சேரிலாம் கேட்கும் போது நிறைய பேர் என்ன சொல்லுவா? பேஷ் அப்படின்பால, பலே அப்படின்பால, அந்த மாதிரி சாது. ஸோ அதை கேட்க கேட்க அம்பாள் தலையாட்டின்டே சாது சாதுங்கிறாளாம். சாது வச்சனே துவயாரப்தே வக்தும், உன்னால் பேச ஆரம்பிக்கப்பட்ட நிலையில். சாதுன்னு அம்பாள் சொல்லி பேச ஆரம்பிக்கிறாளாம். சரஸ்வதியினுடைய வீணையில பரமேஸ்வரனுடைய ஸ்துதிய லீலைகளை பத்தி அவ பாடுறத ரொம்ப நன்னா இருக்கு சாது அப்படின்னு அம்பாள் தலையாட்டின்டே சொல்றாளாம். துவயாரப்தே உன்னால் ஆரம்பிச்சு சொல்லப்பட்டது என்னது? தலையாட்டின்டே சாது வச்சனம் நீ சொல்ற, நீ சொல்ல ஆரம்பிச்ச உடனே ததியை மாதுர்யைகி, அந்த சாது வச்சனத்துடைய மாதுர்யம். ததியைனா இதனுடைய, இந்த வச்சனத்துடைய மாதுர்யைகி மாதுர்யத்தால், இனிமையால். அப்பலப்பித்த, அப்பலப்பித்த அப்படின்னா அவமதிக்கப்பட்ட. தந்திரி கலரவாம், தந்திரினா வீணையினுடைய அந்த
தந்தி இருக்கு இல்லையா, அந்த தந்தியோடைய சவுண்டு அம்பாளுடைய வச்சனத்தால், வச்சனம் அம்பாள் பேசும்போது அந்த தந்தியிலிருந்து எழும் சவுண்ட் அவமதிக்கப்பட்ட மாதிரி இருந்துதான். அதனால் நிஜாம் வீணாம், தன்னுடைய வீணைய, வாணி, வாணி என்பவள் யாரு, சரஸ்வதி, நிச்சுலயதி சோலேன நிபிருதம், நிபிருதம்னா உடனே, சோலேனா துணியால், நிச்சுலயத்தினா மூடிவிட்டாள், மூடிக்கொள்கிறாள். அதோட வீணைக்கு ஒரு உரை இருக்கும் இல்லையா, அந்த உரையால என்ன பண்றா, தன்னுடைய வீணைய நிபிருதம் உடனேயே வெளியில தெரியாத மாதிரி மூடிக்கிறாளாம். அதாவது அம்பாளுடைய மொழி வீணையை விட இனிமையா இருக்கே, அப்ப அதை கேப்போ, இது வேண்டான்னு சரஸ்வதி வீணையை மூடி வைத்து விட்டாள். ஸோ அம்பாளை தியானம் பண்ணா வாக்கு இனிமை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துடைய ஒரு பலன். இன்சொல் சங்கீத ஞானம் இந்த ஸ்லோகத்தின் பலன். புரிஞ்சுதா? ரிப்பீட் பண்ணணுமா? தேர்ட் லைன் மட்டும் கொஞ்சம் படிங்களேன். ததியை ததீயைர் மாதுர்யைஹ அபலபித தந்த்ரீ கலரவாம் நிஜாம் வீணாம் வாணி நிச்சுலயதி சோலேன நிபிருதம். ஓகே. சோலேனா உரையால, மூடியால, நிபிருதம் நிச்சுலயத்தினா உடனே வெளியில தெரியாத மாதிரி, நிச்சுலயத்தினா மூடிக்கொள்கிறாள். நெக்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு போலாமா? 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 कराग्रेण स्पृष्टं तुहिनगिरिणा वत्सलतया गिरीशेनोदस्तं मुहुरधरपानाकुलतया करग्राह्यं शम्भोर्मुखमुकुरवृन्तं गिरिसुते कथं कारं ब्रूमः तव चुबुकमौपम्यरहितम्. ஸ்பிளிட் சொல்றேன். கராக்ரேண ஸ்பிருஷ்டம் துஹினகிரிணா வத்சலதயா गिरीशेन उदस्तं मुहुः अधरपानाकुलतया करग्राह्यं शम्भोः मुखमुकुरवृन्तं गिरिसुते कथंकारं भ्रूम तव चुबुकम् औपम्यरहितम्. गिरिसुते, ஹே கிரிசுதே அப்படின்னா என்ன? ஹிமவானுடைய பெண்ணே,
தவ சுபுகம். சுபுகம்னா என்ன? முகவாய்க்கட்டை, இந்த தாடை. தவ சுபுகம், உன்னோட சுபுகம் எப்படி இருக்கு? ஸோ அம்பாளுடைய மோவாய்க்கட்டையை பத்தின டிஸ்கிரிப்ஷன் இந்த ஸ்லோகம். உன்னுடைய சுபுகமானது கராகிரேண ஸ்பிருஷ்டம். கராகிரம்னா என்ன? டிப்ஸ், ஃபிங்கர் டிப்ஸால ஸ்பிருஷ்டம், தொடப்பட்ட. இட் இஸ் டச்ட் பை த ஃபிங்கர் டிப்ஸ் ஆஃப் துஹினகிரினா, ஹிமவானால் வத்சலதையா, வாத்சல்யத்தோடு இந்த மோவாய்க்கட்டை தொடப்பட்டது. வாத்சல்ய பாவத்தோட, என்னோட குழந்தை அப்படின்னு அந்த கொஞ்சர பாவத்தோட அடிக்கடி ஹிமவானால் இந்த மோவாக்கட்டை ஸ்பிருஷ்டம் அப்படின்னா ஸ்பர்ஷம் செய்யப்பட்டது. அடுத்து கிரீஷேன உதஸ்தம் முகுஹு, அடிக்கடி முகுஹு கிரீஷேன, பரமசிவனால் உதஸ்தம், மோவாக்கட்டைய பிடிச்சு இப்படி தூக்குவாராம். எதுக்கு அப்படின்னா அதரபானாகுலதையா, அம்பாளுடைய அதரபானம் செய்யணும் அப்படின்னு அடிக்கடி இந்த மோவாக்கட்டைய பிடிச்சு இப்படி முகத்தை அப்படி தூக்குவாராம். யாரு? கிரீஷன். கிரீஷன்னா யாரு? பரமேஸ்வரன். கரகிராஹ்யம் சம்போஹோ முக முகுர விருந்தம் கிரிசுதே. முகம், முகுரம்னா கண்ணாடி, கண்ணாடி போல் இருக்கும் உன்னுடைய இந்த முகம் இருக்கே, அதுக்கு விருந்தம் அப்படின்னா அந்த முகத்துக்கு பிடிச்சுக்கிறதுக்கு ஹேண்டில் மாதிரி இருக்கான் அம்பாளுடைய இந்த மோவாக்கட்டை. which is கரகிராஹ்யம் சம்போஹோ, சிவபெருமானாலே அவருடைய கை படுற மாதிரி இருக்கிற அந்த பளிங்கு போல, கண்ணாடி போல இருக்கிற முகத்துக்கு பிடிச்சுக்கிறதுக்கு பிடி மாதிரி இருக்கிற அந்த மோவாக்கட்டை கதங்காரம் ப்ரூமக, என்னன்னு சொல்லி அதை பத்தி நாங்க வர்ணிக்கிறது. தவ சுபுக்கம், உன்னுடைய சுபுக்கமானது, உன்னுடைய மோவாக்கட்டையானது ஔபம்ய ரஹிதம், அதுக்கு உப்பமையே இல்லை. ஔபம்யம்னா என்ன? கம்பேரிசன். இட் இஸ் வித்தவுட் கம்பேரிசன். சஹஸ்ரநாமத்துல கூட வருமே, அநாகலித சாதிருஷ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதா, உவமையற்ற அழகு. அநாகலித சாதிருஷ்யம், அதுக்கு ஈக்குவலண்டே சொல்ல முடியாது, அப்படி இருக்கிற மோவாக்கட்டை. புரிஞ்சுதா இந்த ஸ்லோகம்? லக்ஷ்மி மேம், இன்னும் ஒரே ஒரு தடவை மீனிங்க வந்து கொஞ்சம் கிறிஸ்பா சொல்றேலா? தேங்க்யூ. யா, கராகிரேண ஸ்பிருஷ்டம். கராகிரம்னா டிப்ஸ் ஆஃப் ஃபிங்கர்ஸால, ஸ்பிருஷ்டம்னா தொடறது. பை ஹூம்? வத்சலதையா, வாத்சல்ய பாவத்தோட ஹிமவானால் அடிக்கடி இந்த மோவாக்கட்டை தொடப்பட்டது. இது ஃபர்ஸ்ட் லைன். புரிஞ்சுதா? ரெண்டாவது லைன்ல என்ன சொல்றா? கிரீஷேன உதஸ்தம் முகுஹு அதரபானா குலதையா, அம்பாளுடைய அதரபானம், டு கிஸ் ஹர், பரமசிவன் அடிக்கடி இந்த மோவாக்கட்டையை பிடிச்சி இப்படி தூக்குவாராம் அவளுடைய முகத்தை. சோ அப்படி செய்யப்பட்ட இந்த மோவாக்கட்டை. அடுத்து கரகிராஹ்யம் சம்போஹோ, சிவபெருமான் கரகிராஹ்யம், அதை கையால இப்படி பிடிச்சுட்டு இருக்கும் போது அது எப்படி இருக்கான்? அம்பாளுடைய முகுர விருந்தம், இந்த கிளாஸ் போல இருக்கிற முகத்துக்கு, கண்ணாடி போல இருக்கிற முகத்துக்கு ஹேண்டில் மாதிரி இருக்கான். ஹே கிரிசுதே, ஹிமவானோட புத்திரியே, கதங்காரம் ப்ரூமஹா, என்னன்னு சொல்லி இந்த மோவாக்கட்டையை நாங்க வர்ணிக்கிறது. தவ சுபுக்கம், உன்னுடைய இந்த சுபுக்கமானது, இந்த மோவாக்கட்டை ஔபம்ய ரஹிதம், இதுக்கு உப்பமா இல்லை, ஓமையற்ற அழகால் அழகு இருக்கு இந்த மோவாக்கட்டைக்கு. அதனால என்னன்னு சொல்லி இதை டிஸ்கிரைப் பண்றதுன்னு கதங்காரம் ப்ரூமா, நாங்க என்னன்னு சொல்றது அப்படிங்கிற.
இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கும்னே இமேஜினே பண்ண முடியாது. அவ்வளவுதான். புரிஞ்சுதா மேம்? புரிஞ்சுது. தேங்க்யூ. சரி, ஸ்டாப் பண்ணிக்கலாமா இதோட? அப்போ 67ஓட ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? யாருக்கும் எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லையா? சரி, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா? ஸோ 67th ஸ்லோகம் வந்து அம்பாளுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அதோடைய பலன். 66வது ஸ்லோகம் அம்பாளுடைய குரல் வந்து வீணையோட இனிமையா இருக்குங்கிறது அந்த ஸ்லோகத்துக்கான பலன் இன்சொல் சங்கீத ஞானம் ஏற்பட. அப்புறம் அம்பாளுடைய தாம்பூல மகிமை பத்தின அந்த ஸ்லோகம் நம்மளுக்கு எப்பொழுதும் வெற்றியும் வாக்விலாசத்தையும் ஏற்படுத்தும். சரியா? பாப்போமா? தேங்க்யூ. தேங்க்யூ. ராம் ராம். ராம் ராம். ஓகேப்பா. ராம் ராம் பா. ராம் ராம். Ram Ram. Thank you.